உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட பதிவில் விருட்சிக ராசிக்கு இந்த ஓராண்டு கால குரு பயிற்சி வருகிற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஓராண்டு காலம் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறி ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஓராண்டு காலம் ரிஷபத்தில் இருக்கும் குரு விருட்சிக ராசிக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை அளிக்கப் போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த விருட்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் 5ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்தில் சனி அமர்ந்து 4ஆம் இடம்ன்றது மனம், 5ஆம் இடம்ன்றது ஆழ்மனம். இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடம்ன்றது ஆழ்மனம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ராகு 2 பாவகிரகங்கள் அமர்ந்து கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள்லாம் வந்துட்டு இந்த விருட்சிக ராசி அன்பர்கள் அனைவருமே இருக்கீங்க. இது ஒரு நல்ல அமைப்பாக இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்புன்னே சொல்லணும். 11ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீடான மகரத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். இதுதான் வந்து அமைப்பு. இந்த 11ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான லாபம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த 11ஆம் இடத்துல இருக்குது. இந்த 11ஆம் இடத்தை வந்துட்டு இந்த குரு ஆக்டிவேஷன் செய்கிறாரு. இந்த ஓராண்டு காலத்திற்கு இந்த ரிஷபத்தில் இருக்கும் குரு. 16ஆம் இடம்ன்றது என்னது? மூத்த சகோதரஸ்தானம், தொழில் லாபம், அனைத்து விதமான லாபம் வந்து 11ஆம் இடத்துல தான் இருக்குது. 11ஆம் இடம் வந்துட்டு நல்ல சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அனைத்து விதமான தொழில் சார்ந்த விஷயமும் சரி, உறவு சார்ந்த விஷயத்தில் லாபம், இப்படி அனைத்து விதமான லாபங்களை உங்களால் சம்பாதிக்கணுன்னா அது 11ஆம் இடம் வந்துட்டு நல்ல சுபத்துவமாக இருக்கணும். இது நாள் வரைக்கும் உங்கள் மூத்த சகோதர ஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அண்ணனோட பிரச்சனைகள் இருக்குன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வரும். சுமூகமான ஒரு விஷயம் நடக்கும். அவர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இந்த ஓராண்டு காலத்தில் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராசியை பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் குரு வந்துட்டு 6ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 7ஆம் இடத்தில் சமசப்த பார்வை குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ராசி தான் வந்துட்டு ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுடைய உடல் நலம் சந்தோஷமாக இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்தில் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி அமர்ந்தார். சனி 4ஆம் இடத்தில் அமர்ந்தாலே சுகஸ்தானம் இல்லையா? சுகஸ்தானம்ன்றது கெடும். இது ஒரு ஆறுதலாக இந்த குரு உங்களுடைய ராசியை பார்ப்பது மன சந்தோஷம் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார். 7ஆம் இடம் தான் கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு அமைப்பு, நல்ல குடும்ப ஒற்றுமை, இது எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். திருமண பாக்கியம் வந்துட்டு இந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு. அதே போல் குறிப்பாக 2ஆம் திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கிறது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் கேது இருக்கார். அந்த கேது இருக்கிற வீட்டை குரு 11ஆம் வீட்டை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. 11ஆம் இடம் தான் வந்துட்டு இளைய மனைவி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு கொடுக்கக்கூடியது வந்து 11ஆம் இடம் தான். 2ஆம் திருமணம், இளைய மனைவி, இதெல்லாமே வந்துட்டு 11ஆம் இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த காலகட்டங்களில் 2ஆம் திருமணம் செய்யணும் அப்படின்னு காத்திருக்கவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டெப் எடுத்திங்கன்னா இந்த ஓராண்டு காலங்களில் முடிகிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உபஜய ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது 3ஆம் இடம் அப்படின்றது வெற்றியை கொடுக்கக்கூடியது. அப்புறம் வந்து இயக்கம், 3ஆம் இடம் தான் இயக்கம். நம்ம எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலை வந்துட்டு செய்ய வைக்கிறது வந்து 3ஆம் இடம் தான். அதை வந்து ஆக்டிவேஷன் செய்கிறாரு. இது நாள் வரைக்கும் முடங்கி கிடந்த அனைத்து விஷயங்களும் செயல்பாடாக நீங்கள் மாற்ற போகிறீங்க இந்த விருட்சிக ராசி அன்பர்கள். இதெல்லாம் செய்யணும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் இப்போ இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த நீங்கள் என்ன திங்க் பண்ணீங்களோ அதை வந்து செயல்பாடாக கொண்டு வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் வெற்றியும் நீங்கள் பார்க்க போகிறது தான் அர்த்தம். அதே மாதிரி சகோதரஸ்தானம்ன்றது 3ஆம் இடம். சகோதரர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அது நீங்கி ஒரு நல்ல இணக்கமான அமைப்பு. டாக்குமெண்ட்டில் எதனா பிரச்சனை அப்படின்னாலுமே அது
முடிவுக்கு வரும். 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் நல்லா இருக்க போகுது. அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்துட்டு குரு இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னே சொல்லலாம். புதுசாக வந்துட்டு தொழில் தொடங்க போகிறீங்க, பார்ட்னர்ஷிப் வந்துட்டு போட்டு நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்கனால பண்ணலாம். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு சுபத்துவப்படுத்துகிறாரு. இந்த குரு பயிற்சி மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுடைய உபஜயஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். அப்போ எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றி, மன மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். உடல் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு நல்லா இருக்க போகுது. 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது 11ஆம் இடம்ன்றது தான் லாபம். உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த லாபமாக இருக்கலாம், அது வந்துட்டு உறவு சார்ந்த லாபம் அப்படின்ற விஷயத்தில் இருக்கலாம். இது அனைத்து விதமான லாபங்களும் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த பார்வைப்பட்டு அதன் வழியாக ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை அளிப்பார். இந்த ஓராண்டு காலம் முழுக்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நல்ல பலன்களை மட்டுமே பெற்று வாழ வாழ்த்துக்கள். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.